ஓகே, பைத்தன் ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். நியூ ஃபைல். ஸோ நியூ ஃபைலுக்கு வந்துட்டு இதில் பார்த்தோம்னு சொன்னால் நாம் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கொள்வது பேசிக்காக நம்ம முதல்ல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நான் நம்மன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கொள்கிறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் ஆல்ரெடி என்ன வேல்யூஸை வச்சுருந்தேனோ, அதாவது முதல்ல எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பார்த்த வேல்யூஸ் என்னவோ சேம் வேல்யூஸை நான் இங்கே ஸ்டோர் பண்ணி கொள்கிறேன். ஸோ நம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் லிஸ்ட்டுக்கு 5, 8, 3, 1, 6, 2 என்ற வேல்யூஸை நான் இங்கே அசைன் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஸோ நமக்குள்ளே எனக்கு இருக்கிற வேல்யூஸ் நான் ஆல்ரெடி பார்த்த வேல்யூஸ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை ஒருக்கா பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, நான் ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் சரியா அதில் இருக்கான்னு சொல்லி நான் பிரிண்டை கொடுத்து ஒருக்கா ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ பிரிண்ட் நம்மன்னு கொடுக்குறேன். ஸோ எஸ், இது பிஃபோர் ஷோர்ட்டாக இருக்க போகுது. இந்த ஷோர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவுட்புட் வர, ஷோர்ட் பண்ணுறதுக்கு முதல் அவுட்புட் வர. ஸோ பிஃபோர் ஷோர்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் இதை சும்மா ஒரு கேப்ஷனை கொடுத்துட்டு நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ கன்கார்டினேட்டர் கமா, அதாவது டெக்ஸ்ட்டோட நீங்கள் ஒரு வேரியபிளை கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே கன்கார்டினேட்டராக நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நான் கமாவை தான் யூஸ் பண்ணேன் இந்த லாங்குவேஜில். ஓகே, ஸோ நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கொள்கிறேன் என்னோடய ஃபைலை. டெஸ்க்டாப், எஸ் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கொள்ளுவோம். பபிள், யா ஓகே, ஷார்ட், ஓகே ஆல்ரெடி பபிள்னு ஒன்று இருக்குது. ஸோ ஷோர்ட்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இதை ரன் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஸோ பிஃபோர் ஷோர்ட் நான் அதில் என்ன வேல்யூஸ் கொடுத்தனோ சேம் வேல்யூஸ் இங்கே வந்திருக்குது. ஸோ நான் கொடுத்த லிஸ்ட்டோடது வடிவாக ஸ்டோர் ஆகிடுது எனக்கு தெரியுது. ஓகேயா, ஸோ இனி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஷோர்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகே,